ஹாய். எங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கூடவே முட்டைக்கோஸ் கூட்டு, அதுக்கப்புறமா பாலக்கீரை கூட்டு இதான் வச்சுருந்தேன். நம்ம இப்போது முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டு, கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் பொடியாக நறுக்கிட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்குன முட்டைக்கோஸ் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் பரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதுவும் சேர்த்துக்கிட்டு இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடணும். அது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான். உங்கள் வீட்டில்